ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதேதோ சேனல் எல்லாம் வளர வளர வைக்கிறீங்க. நம்ம சேனலையும் கொஞ்சம் வளர வைங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா போகும், சரியா? அப்படியே அந்த ஷேர் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க, சரியா? இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடோட தான் ரிவ்யூ பண்ண போறேன் கைஸ். நாடகத்தை இன்னைக்கு நான் நல்லாவே கிழிச்சு எடுக்க போறேன். யாரும் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. கமெண்ட்ஸ்ல கூட எனக்கு கழுவி ஊத்துங்க. ஐ டோன்ட் கேர். புரியுதுங்களா? ஸோ எபிசோட் வந்து நான் ஸ்டார்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் சீன் நான் பார்க்கல கைஸ். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து டிவி ஆன் பண்ணும்போது நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியே போயிருந்தேன். அதனால நான் பார்த்த சீன்ல இருந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், சரியா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நான் பார்க்கல. ஸோ என்ன சீன்ல இருந்து பார்த்தேன்னா, இவ வந்து சாரி 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 சாரின்னு கேட்குறான். யாரு? பாரதி வந்து குழந்தைகிட்ட கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ ஸ்கூல்ல அடிச்சா இல்லையா, அப்ப வந்து என்ன காரணம்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு குழந்தைங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுதான் நான் சொல்றேன் கைஸ். தப்பா ஏதாவது இந்த இந்த சீன் தான் மேடம் சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் இதை பாத்துக்கிறேன், சரியா? அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல அடிச்சதுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க. உடனே அதுக்காக இவ சாரி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே டன். அது வந்து அது எல்லா அம்மா குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதுதான், சரியா? அதனால நம்ம அதை பத்தி எந்த ரிவ்யூ நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை, சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஆர்டர் வந்திருக்க மாட்டிருக்குது. அதுக்கு வந்து 3000 ரூபாய் பணம் தேவைப்பட மாட்டிருக்கு. அதனால சாரதா அம்மா வந்து பாரதி கிட்ட 3000 ரூபாய் கேட்குறாங்க. இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பீரோவை திறக்கும் போது தாலி வந்து கையில வருது, சரியா? மாங்கல்யம் தந்து நானேனா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. தாலி இப்படியே கையில இப்படியே வச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பழைய பாரதி கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப உருகி உருகி அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டாங்க. நீ அங்க உருகுதோ இல்லையா கைஸ், நாடகம் பாக்குற எங்க மனசெல்லாம் உருகிக்கிட்டு தான் இருக்குது, சரியா? ரொம்ப உருக்குறீங்கடா நாடகத்தை போட்டு, சரியா? கேவலம் பிடிச்ச நாடகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மித்ரா அக்கா இருக்கு இல்லையா, மித்ரா அக்கா, அந்த அக்காவுக்கு தாலி டிசைன் பாக்குறாங்களாமா. தாலி டிசைன் பார்க்கையில இந்த அம்மா ஒரு தாலியை கொண்டு வந்து நீட்டுது. இதுதான் உங்க அம்மாவுடைய தாலி அப்படின்னு சொல்லி ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்குது. உடனே ஆதி வந்து சென்டிமெண்டா அட்டாச் ஆயிட்டா இருக்குது, சரியா? எனக்கு தெரிஞ்சு இவ கொஞ்சம் பீலா விடுவான்னு நினைக்கிறேன் கைஸ், சரியா? பீலா கண்டிப்பா விடுறா. ஏன்னா இது அவங்க அம்மா தாலியே கிடையாது. அவங்க அம்மா தாலி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ, இந்த ரவுண்ட் டிசைன் ஆட்டம் ஒண்ணு போட்டிருப்பா அந்த அம்மா. இது அவங்க அம்மா தாலியே கிடையாது. அவ வந்து பொய் சொல்றா. மித்ரா வந்து கண்டிப்பா பொய் சொல்றா. இவ ஆதியை ஏமாத்துறாப்ல, சரியா? இப்ப புரியுதுங்களா மித்ராவோட வில்லித்தனம் எப்படி இருக்குன்னு? பாரதி கண்ணம்மாள் அவளை கழுவி ஊத்தாத வாயே கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பா ஃபரீனா பாரதி கண்ணம்மா சீரியல்ல. இப்ப இதயம் சீரியல்ல ஆரம்பிச்சிருக்கா. இப்பதான் ட்ரெய்லர் பாக்குறீங்க கைஸ். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு ஃபரீனாவோட வில்லித்தனம். புரியுதுங்களா? அவ சரியான வில்லிங்க. நல்ல ஆக்டர், சூப்பரான அந்த நெகட்டிவ் ரோலுக்கு வந்து சூப்பரா பண்ணுவாங்க. இந்த நாடகத்திலையும் பாருங்க. இனிமேல் தான் ஃபரீனாவோட ஆட்டத்தை நம்ம எல்லாம் பார்க்க போறோம். இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரதா அம்மாவோட ஆவி வருது கைஸ். ஆவி இந்த இடத்த தான் நான் கிளிக்கலான் இருக்கிறேன். அதாவது பாரதிய வந்து இந்த ஆதியோட ஆத்மா, அதாவது ஆதியோட அம்மா ஆத்மா வந்து எழுப்புதாமா. பாரதி எந்திரி பாரதி, சரியா? நீயும் ஆதியும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிதானே நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்ப நீங்களே இப்படி இருக்கிறீங்களே, சரியா? நீங்க இப்படி இருந்தீங்கன்னா என் ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி, நீ போய் பாரதி ஆதிய கூட்டிட்டு வா பாரதி, அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படி தூங்கிட்டு இருக்காத பாரதி, சோம்பேறியா, சரியா? லூசுத்தனமா தூங்கிட்டு இருக்காத, என் பையனை கூட்டிட்டு வந்து வாழு அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லுதாமா. ஏன்டா விளக்கணைகளா, உன் பையனை கூட்டிட்டு போய் எழுப்பேன். பாரதி தான் உனக்கு கிடைச்சாளா சாரதா தேவி அம்மா, சாரதா தேவி? நீ போய் தப்பா சூசைட் பண்ணிக்கிட்டு பாரதியை வந்து எழுப்பிட்டு இருக்கிற. பாரதி தான் உனக்கு இழிச்சவாச்சி. ஏன் உன் பையனை போய் எழுப்பேன்? உன் பையன் தானே திமிர் எடுத்து போய் நினைவலைகளை அழிச்சு இப்ப மித்ரான்னு ஒரு பக்கிய கல்யாணம் பண்ண போறான். அவனை போய் எழுப்பு, அவங்கிட்ட போய் சொல்லு. ஏன்டா முட்டா பயலே, முட்டா பயலே, உனக்கு நான் தான்டா சொன்னேன், நான் பாரதி வயிற்றுல பிள்ளையா வந்து நான் பிறக்க போறேன்டா, சரியா? நீயும் பாரதியை ஒன்னா வாழணும்டான்னு உன்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு தானடா போனேன். என்ன வெங்காயத்துக்குடா நீ பாரதி இது பண்ற? பாரதியை நீ அடிச்சு துரத்துன, பாரதியோட நினைவலைகளை அழிச்சேன்னு சொல்லி உன் பையன்கிட்ட போய் பேசு தாயே, தாயே, உன் பையன்கிட்ட போய் பேசு.
இப்படி ஒரு முடிவு எடுத்தேல்ல, உன் பையன்கிட்ட போய் பேசு. அவளே எங்கேயோ சிவனேன்னு அவ புள்ளையும் குட்டியும் புள்ளையோட வாழ்க்கைக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அவளை வந்து பாரதி எந்திரிமா, தூங்காத, என் பையனை போய் கூட்டிட்டு வா. ஆமா, உன் பையன் சின்ன குழந்தை பாரு, பப்பா கைய புடிச்சு நாங்களாம் கூட்டிட்டு வரணும். இவளும் போய் கூப்பிட்டோனே அவனும் ஆளா வந்து நின்றுவான். ஐயோ, என் பாரதியை நான் விட்டுட்டு போயிட்டேனே, இனி இனி மன்னிச்சிரு பாரதி. வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாரதி மூஞ்சிலேயே காரி தூக்கணும் அவனெல்லாம். அதுதான் ஹைலைட். இந்த நாடகம் வந்து 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. பாரதி அவங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? அப்ப கூட தாலியை பார்த்துட்டு இருக்கையில கூட சாரதா இன்னும் இந்த சாரதா இருக்கா பாருங்க, அவ வந்து கேட்கும் போது கூட பாத்தியா, இது என்ன சுமங்கலி பூஜையா, சுமங்கலி பூஜையை பேச ஆரம்பிச்ச உடனே நீ கையில தாலி எடுத்துட்டு நிக்கிற பாத்தியா, அப்பனா நீ உன் புருஷன் கூட சேரதானே போற அப்படின்னு இந்த அம்மா வேற வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்பதான் பாரதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க, 5 வருஷ வாழ்க்கையில அவர் வேணான்னு சொல்லிதான் நான் தாலியவே கழட்டி இறக்கி வச்சேன். மறுபடியும் இந்த தாலியை கழுத்துக்கு ஏறணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, எனக்கு அது வேண்டவும் வேண்டாம். செம சூப்பர். இந்த முடிவுல பாரதி எப்பயும் நிலையா இருக்கணும். தயவு செஞ்சு சாரதா ஆத்மா தேவி அம்மா, சாரதா தேவி அம்மா, ஆத்மா அம்மா, உன் பையனை போய் கொஞ்சம் புத்தி சொல்லி உன் பையனை நீ கூட்டிட்டு வா தாயே. பாரதி எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க தாயே, போதும். பாரதி உன் பையனை ரத்த கண்ணீர் வச்சு அழுக வச்சுட்டான். சரியா? இன்னும் அந்த பொண்ணை அழுக வைக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து, அம்மாவும் பிள்ளையும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீ போய் உன் பையனுக்கு புத்திமதி சொல்லி உன் பையனை நீ கூட்டிட்டு வா, ஆத்மாவா. சரியா? அவ எங்கேயோ புள்ளையும் தமிழையும் வச்சுக்கிட்டு ஆதியை வச்சுக்கிட்டு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சும்மா சும்மா இழிச்ச வச்சு யாரும் அவகிட்டயே வந்து சொரியாதீங்க எல்லாம். சரியா? இத்து போனது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மனசெல்லாம் சீரியல் வந்து நான் 2-3 நாளா பேசணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் பேசிடுறேன். அதாவது யானை தலையே மண்ணவாரி இப்படி போட்டுக்கும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இந்த வானதி கேரக்டர், இத்து போன கேரக்டர். நான் அருள் மாமாவை தான் லவ் பண்றேன், அருள் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், உன் கூட எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல, உனக்கு மனைவி ஆகிறதுக்கு தகுதி இல்ல. வெங்காயம். நல்ல மாப்பிள்ளைகள் எல்லாத்தையும் இவளுகளே கெடுத்துக்கிறாளுங்க. நீ போய் மட்டும் அருளை கல்யாணம் பண்ணா மட்டும் அவை மட்டும் உன்னை சந்தோஷமாவா வச்சுக்க போறா விளக்கென்ன? அவளே அவன் நந்தினியும் அவனும் ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ அருளை லவ் பண்ணதுக்கு அருள் என்ன செய்வான்? விளக்கென்ன மனசெல்லா சீரியலு விளக்கெண்ணையாட்டம் இருக்குது, விளக்கெண்ணையாட்டம். இத்து போனவங்க எப்ப பார்த்தாலும் இந்த நல்லவங்களையே சாவடிங்கடா. சரியா? கார்த்திகை தீபத்துல கார்த்தி, வீரா சீரியல்ல மாறனு, இதயம் சீரியல்ல ஆதி, இந்த சீரியல்ல மனசெல்லாம்ல கரிகாலனு. ஜீ தமிழ பொறுத்தளவு இந்த ஆம்பளைங்க கேரக்டர் எல்லாத்தையும் டம்மி பண்ணி நாசம் பண்ணி ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுறாங்க. சரியா? லேடிஸ்களை மட்டும்தான் நடிக்க வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு பாத்தீங்களா எத்தனை டயலாக், அத்தனை டயலாக்ல அந்த அம்மாக்கெல்லாம் தேவையே கிடையாது. சரியா? அத்தனை டயலாக்ல அந்த அம்மாக்கு தேவையே கிடையாது. கார்த்தி இடிச்சு வச்ச பிள்ளையாராட்ட இருக்கிறான். அவெல்லாம் எப்படி ஹீரோ செம்பருத்தியில, அவனை கொண்டு வந்து குப்பையாட்ட நடிக்க வச்சிருக்காங்க கார்த்திகை தீபம்.